ரிஸ்மி பிரியாதிஸ். இன்னைக்கு டேல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸாலஜி கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டீட்டெயில் வந்து நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நெறைய பேர் என்கிட்ட கேட்கவுமே செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து வச்சுட்டேன். பட் எடிட் பண்ண தான் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு ஒரு வழியா எடிட் பண்ணிட்டு வாய்ஸும் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஒரு கோன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்களுக்கும் மிக்ஸாலஜி கிளாஸ் இம்பார்ட்டன்ட். பட் கோன் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க, நான் வந்து இந்த பிரைடல் கோன் ப்ராக்டிஸ் கோன்லாம் பண்ணி சேல் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் யாருன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து கற்றுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸோ அவங்க வந்து நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட், உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியும் புக் ஆகலாம், ஒரு 1 டேக்கு முன்னாடி கூட புக் ஆகலாம். ஸோ அந்நேரம் வந்து நீங்கள் வந்து இந்த கோன்ஸ் பற்றி இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் அதை தெரிஞ்சிக்காமல் சரி ஆர்டர் கொடுத்து வேறவங்க கிட்டேருந்து வாங்கி ஒரு செல்லர் கிட்டேருந்து வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அவங்க கிட்டேருந்து வரதுக்கே ஒரு 3 டேஸ் ஆயிரும் எப்படியும். ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி தான் ப்ரைடல்னால் ஒரு 1 டே பிஃபோர் உங்களுக்கு அவங்க புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி ஆர்டர் கொடுத்தா அது அப்படி வந்துருமா கரெக்டாக? ஸோ வராது. ஸோ நமக்கு அந்நேரம் வந்து நம்ம வந்து ஒரு 3 டேஸ் கழிச்சு அவங்கக்கிட்ட எக்ஸ்கியூஸும் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து 1 டே பிஃபோர் போடுற மாதிரி தான் யோசிச்சும் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்நேரம் நம்ம பெர்மிஷனும் கேட்க முடியாது. ஸோ நமக்கு அதனால் அந்த ஆர்டரும் கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு மிக்ஸாலஜி கிளாஸ் கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு எனக்கு நாளைக்கு வந்துடுறீங்களா மெஹந்தி போடன்னு அவங்க கேட்டாங்கன்னா நம்ம ஓகே சொல்லிடலாம். ஏன்னா நைட்டே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே காலையில் வந்து டைரிலேஷன் ஆகிடும். ஸோ நம்ம வந்து அதை பேக் பண்ணி கொண்டுட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக நம்ம மெஹந்தி கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மிக்ஸாலஜி கிளாஸ் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ நம்மளே கற்றுக்கிட்டாலுமே நம்ம கற்றுக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப வாட்டரியாக வேணால் வாட்டரியாக வச்சுக்கலாம். ஸோ நமக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ நம்ம போடுறனால ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலில் பிடிக்கும் அந்த கோன் போடுறது. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாட்டரியாக இருந்தால் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு போடுவாங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போடுவாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, போர்ட்ரைட் போடுறவங்களுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மெஹந்தி கோன் ஆர்டர் கொடுக்குறவங்க கிட்ட இந்த டிப் வச்சு போடுங்க அப்படி சொல்லிட்டு அந்த டிப் சைஸ்லாம் நம்ம சொல்லிடலாம். பட் வந்து நமக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குன்னா, இப்போ நானே வந்து இப்போ டிப்பு வந்து 0.38 டிப்பில் வச்சுட்டு எனக்கு போர்ட்ரைட் போட வரும். சில பேர்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரிகேட்டட்னா அதை விட சைஸ் கம்மியாக உள்ளதெல்லாம் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் நம்மக்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் நம்ம பண்ணி அதாவது நம்ம அதெல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு என்ன கரெக்டாக இருக்குமோ ஸோ அந்த சைஸில் நம்மளும் போட்டுக்கலாம். ஸோ போர்ட்ரைட் போடுறதுக்கு நமக்கு எந்த மாதிரி வேணுங்கிறது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ பென்சில் கோன்ஸ் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து கோன்ஸ் நீளமாக இருந்தால் பிடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எப்படிலாம் நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம ஓனாக பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நம்ம மிக்ஸாலஜி கிளாஸ் கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்வேன். ஸோ அதில் கற்றுக்கும் போது தான் நமக்கு தெரியும் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும், எப்படி இருக்கும், ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சினா என்ன, எவ்வளோ சுகர் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நிறையா யூடியூப்ஸ்லேயும் வீடியோஸ் இருக்குது. ஸோ எப்படியுமே அதில் வந்து நமக்கு டவுட்னா கேட்க முடியாது. யார்கிட்ட கேட்போம்? ஸோ கமெண்டில் போட்டாலுமே அந்த டவுட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 டேஸ் ஆகலாம், 3 டேஸ் ஆகலாம். உடனே கூட ரிப்ளை பண்ணலாம். அடுத்தடுத்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அவங்கக்கிட்ட ரைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு மிக்ஸாலஜி கிளாஸில் கற்றுக்குறோம், ஒருத்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்ட கற்றுக்கிட்டோம்னா ஸோ என்னென்ன டவுட் இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ நிறைய டவுட் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய என்னெல்லாம் தப்பு பண்ணுறோம், நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கிட்ட கற்றுக்கிறது நான் நல்லதுன்னு சொல்வேன். ஸோ அதுக்காக சீப்பாக அந்த 200, 400 இந்த மாதிரிங்கிற ப்ராடக்ட்லாம் வாங்கி அப்படி கற்றுக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறோம். ஸோ எல்லாமே மெட்டீரியல்ஸும் சரி, அந்த ப்ராடக்ட்டும் சரி, அப்புறம் என்னென்னா அந்த கோன்ஸும் சரி, இது எல்லாமே வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து சீப்பாக கிடைக்குன்னு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ எசென்சியல் ஆயிலெலாம் வந்து எப்படின்னா நல்ல ஒரு ஸ்டெயின் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ப்ராப்பராக தேடுவோம். ஸோ ஒவ்வொருத்தங்க சீப்பாக கிடைக்கிறதுக்காக நம்ம வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டெயின் இல்லைன்னா அதுவுமே நமக்கு கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய டைம் வந்து அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ நான் மிக்ஸாலஜி ஒரு கிளாஸே ஒரு 3 பர்சன்ட் கிட்ட கற்றுருக்கேன். ஸோ எனக்கு 2 பேர்கிட்ட கற்றுக்கிட்டது வந்து எனக்கு சரியாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் ஆனால் தேர்ட் ஒருத்தவங்க கிட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப நல்லாவே கிளியர் அண்டு நல்லாவே என்ன சொல்கிறதுனா நல்ல எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணாங்க, கேட்குற டவுட்ஸ்லாம். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு 2 பேர்கிட்ட கற்றுக்கும் போது கேட்க முடியல, எந்த டவுட்டுமே கேட்டாலுமே ப்ராப்பராக
அவங்க சொல்லலை. பட்டு நான் தேடா கற்றுக்கிட்டவங்ககிட்ட வந்து நிறையா டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நிறைய டவுட்ஸ் இப்போ வரைக்குமே நம்ம கேட்டுக்கிற மாரி இருக்குது. ஸோ அந்த மாரி ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் கூட தான். பட் எப்படின்னா நம்ம அமௌண்ட் அதிகமாக போடுறத யோசிக்காம, இது ஒரு பிஸ்னஸாக பண்ணுறோம். ஸோ அதை எப்படி ரன் பண்ணணும், அதுக்காக நம்ம என்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணலாம். ஸோ மற்ற மெஹந்தி டிசைன்ஸ் கூட நம்ம ஒரு வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஸோ அது வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆனால் இது வந்து ப்ராப்பராக இது இவ்வளோ ஆயில் ஆட் பண்ணால் தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து இதில் தெரிஞ்சுக்கிட்டா தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்கிட்ட கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ மிக்ஸாலஜி கிளாஸ் கண்டிப்பாக மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கற்றுக்கோங்க. ஸோ இது பண்ணுறது பிடிக்கும், எனக்கு சேல் பண்ணுறது பிடிக்கும், ப்ராக்டிஸ் கோன் ப்ரைடல் கோன் பண்ணணும், சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கோன் கற்றுக்கிட்டு அவங்க வந்து மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக வந்து மிக்ஸாலஜி கிளாஸ் கற்றுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். அப்படி இல்லைனா செப்பரேட்டாக கூட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இல்லைனா கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.